தக் லைஃபோட டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது வந்து கதையின் மேலே தவறா கலெக்ஷன் வைஸ் டிசாஸ்டர் தான். படமாக பார்க்கும் பொழுது மக்கள் வைத்த அந்த நம்பிக்கை பொய்த்து போயிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ்நாடு கலெக்ஷன் ரெட்ரோவை விட கூடன்னு சொன்னீங்க நீங்க. அதுக்கப்புறம் நான் யாருக்கு பயப்படணும்? அடுத்த நாள் பேப்பரில் ரெட்ரோவோட கலெக்ஷன் சொல்லி ஒரு நம்பர்ஸ் போடுறேன். என்ன நம்பர் போட்டாங்க? நான் ஒரு சம்மந்தப்பட்ட நான் இந்த நிமிஷம் நான் பேரை ரிவீல் பண்ண விரும்பலை. எப்படிடா தம்பி இது 234 232 என்னமோ வந்துச்சு. 2 நினைக்கிறேன் சார். அது தியேட்ரிக்கல் அண்ட் நான் தியேட்ரிக்கல். சூர்யா ரசிகர்கள்ங்கிற போர்வையில் சில அடிமைகள், சில முட்டாள்கள் எனக்கு ஃபோன்லாம் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணணும்னு. ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், பீஸ்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம், விடாமுயற்சி ஃபெயிலியர்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? ஃபெயிலியர் தான். விஜய் ரசிகர்கள் நிறைய பேருக்குமே ஒரு தாட் என்ன அப்படின்னா, ஓகே இதுதான் வந்து தளபதியோட கடைசி படம். ஜனநாயகன் படம் அந்த தம்பிக்கு கடைசி படம் அல்ல. இந்த படத்தை முடித்து விட்டு நான் தீவிர அரசியலுக்கு வருகிறேன்னு தான் சொன்னார். ஜனநாயகனுக்கு அடுத்து ஒரு அரசியலை தாண்டி படம் திரும்ப அவர் அடுத்த படம் பண்ணினால் ஓடும். டாப் டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு தோல்வியான படத்தை கொடுத்து திரும்பவும் ஒரு பெரிய ஹீரோ அப்ரோச் பண்ணும்போது ஹீரோவோட தலையீடு இருக்குமா சார்? சார், எல்லா படத்துலையுமே ஹீரோவோட தலையீடு இருக்கும் சார். ஹீரோவோட தலையீடுகள் அதிகமாக போயிட்டதுனால தான் ஏவிஎம்லாம் படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. 50 நாள் ஓடுதுன்னா அந்த போஸ்டே 51ஆம் நாள் தான் ஒட்டுவோம். படம் ரிலீஸாக 7ஆவது நாள், ஒரு வாரமாகவும் 2வது வாரம்னு விட்டுறாங்க. நீ இன்னும் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நான் வரிசையாக பார்க்க. இல்லை, நீ அப்டேட் ஆகலை. நீ அப்டேட் ஆகலை நான் சொல்கிறேன். எப்படி சார்? மாலை முரசு வைப்ரேஷன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் திருச்சி ஸ்ரீதர் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே சார். இப்போ சினிமா சார்ந்து கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. முதல்ல இங்கேருந்தே போய் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பேசும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃபோட டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். முதல்ல அதில் வந்து கமல் சார் இருக்கார், எஸ்டிஆர் இருக்காங்க, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், அதுக்கப்புறம் மணிரத்னம் சாரோட டைரக்ஷன், ஒரு பெரிய காம்போ. அது மட்டும் இல்லாமல் ஜோஜு ஜார்ஜ் இருக்கார், அதுக்கப்புறம் ஹிந்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, இவ்வளோ பேர் வச்சுமே அந்த படம் வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ்க்கு நடுவில் உள்ளாயிடுச்சு. இது வந்து கதையின் மேலே தவறா, இல்லை இயக்கப்பட்ட விதம் தவறா, இல்லை இவ்வளோ எதிர்பார்ப்பை நம்மக்கிட்ட கொடுத்த தவறா, என்ன ஒரு விஷயம் சார் இது வந்து இன்றைக்கி இவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளாகிறது? இந்த படத்தினுடைய டிசாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சொல்லலை. கலெக்ஷன் வைஸ் டிசாஸ்டர் தான். படமாக பார்க்கும் பொழுது கதையின் மீது மக்கள் வைத்த அந்த நம்பிக்கை பொய்த்து போயிடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல கதை இருக்கும்னு எல்லோரும் நம்பினாங்க. ஏன்னா ஒரு விக்ரம், அவர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அவங்க படம், அது அடுத்து அமரன் படம், அது ரொம்ப சூப்பர் படம். அந்த ரெண்டோட எதிர்பார்ப்போடு உள்ளே போகும்போது கதை இல்லையோன்ற ஒரு ஃபீலிங் வந்துடுது. இன்னொன்று, படமாக்கப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய தப்பாக எனக்கு தோணலை. நீங்கள் சினிமாவனுடைய ஒரு பேசிக் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட் சினிமாவனுடைய பேசிக் பாயிண்ட். ஒன்று, ஆர்டிஸ்ட் மேலே ட்ராவல் பண்ணணும், இல்லை ஸ்டோரி மேலே ட்ராவல் பண்ணணும். இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் மேலேயும் ட்ராவல் பண்ணாமல் ஸ்டோரி மேலேயும் ட்ராவல் பண்ணாமல் தப்பாக ட்ராவல் பண்ணிட்டாங்க. மணி சார்கிட்ட இப்படி ஒரு தப்பான காம்போவோ அவர் ஏற்கனவே இந்த கடல்னு ஒரு படம் பண்ணார், அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அதுக்கப்புறம் கார்த்தி அதித்தி ராவ் வச்சு ஒரு படம் பண்ணார், அந்த படத்து பேர் கூட எனக்கு மறந்து. வெளியிடை சார், காற்று வெளியிடை. அது ஃபஸ்ட்டு ஷோ நானும் என் மனைவியும் போய் படம் பார்த்தோம். எங்களுக்கே ரொம்ப முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில் வந்தோம். ஸோ அது மாதிரி எல்லா பெரிய இயக்குநர்களுக்கும் சமயத்தில் அந்த மாதிரி வர. ஏன்னா நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, விக்ரம் படம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் எப்படியாப்பட்ட சக்ஸஸ் அப்படின்னு. அதை தொடர்ந்து தான் இந்தியன் 2 வந்தது. ஆனால் அதோட ப்ரொமோஷனில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் இந்தியன் 3க்காக தான் இந்தியன் 2 பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்தியனுமே என்ன மாதிரியான விமர்சனம் வந்ததுன்றது தெரியும், படமாகவே எப்படிப்பட்ட ஒரு அவுட் வந்ததுன்னு தெரியும். இப்போ சங்கர் மாதிரியான இயக்குனர், மணிரத்னம் மாதிரி ஒரு காலத்தில் கோலோச்சிய இயக்குனர்கள் இன்றைய காலத்தில் தடுமாறுறது காரணம் என்ன சார்? அவர் கதைக்களம் சரியா இல்லை. ஏற்கனவே நீங்கள் பழைய தேவர் ஃபிலிம்ஸ் அந்த டைம்லலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருந்துருக்கும், அதாவது ஒரு கதை இலாக்கான்னு ஒன்று இருக்கும். இப்போ கவுண்டமணி சார் சினிமாவில் ஒரு மாதிரி ஒரு ரூல் பண்ணிட்டு இருந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, வீரப்பன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருக்காக ஒரு ட்ராக்கை தனியாக பண்ணுவார். அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஹீரோவோட அந்த இதை வந்து அப்படியே சேர்த்துவாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ இவங்க ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா, கதை இலாக்கான்னு ஒன்று வச்சு டிஸ்கஷன்லாம் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, அதுக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு பேர். அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டையே வந்து ரொம்ப பேர் அதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பழைய இறந்து போன நம்ம சுஜாதா சார், பாலகுமாரன் சார்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டுக்கு ரைட் சைடில் வந்து அவங்களோட கமெண்ட்டை எழுதுவாங்க. இதை இப்படி மாற்றலாம், இதை இப்போ இது மாதிரி சீன் வைங்கன்னு எழுதுவாங்க. அது மாதிரி நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அதில் வந்து நிறைய அந்த நேரேஷன், கரெக்ஷன் எல்லாம் மாறி வந்துகிட்டே இருக்கும். அது வந்தால் இட்ஸ் குட்.
ஏன்னா சார், இப்போ நீங்க சொன்ன அதே வார்த்தையில தான் நான் தொடரணும்னு நினைக்கிறேன். இப்போ சுஜாதா அவர்கள், அவரோட மறைவுக்கு பிறகா தான் சங்கருக்கு இது மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம். சங்கரும் சுஜாதாவுக்குமான காம்போங்கிறது இங்க எப்படி இல்ல இருக்கு அத தெரியும்? நான் ஒத்துக்கல. ஓகே, அதாவது ஓகே. சுஜாதா இஸ் எ கிரேட் மேன். ஹி இஸ் ஃப்ரம் அவர் ஸ்ரீரங்கம். அது அது அதுக்குள்ள நான் போக விரும்பல. சுஜாதா இல்லாததுனால தான் சங்கர் சார் தடுமாறுறாருன்னு எனக்கு வரல. சங்கர் சாருக்கு ஏதோ சில வேற அந்த கதை இலாகாவில் சில தடுமாற்றங்கள் அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கணுமே ஒழிய, பட் நாட் பிகாஸ் ஆஃப் டிமைஸ் ஆஃப்டர் சுஜாதாங்கிறத என்னால் அதை எடுத்துக்க முடியல எனக்கு. டாப்ல இருக்கிற ஒரு 4 பேரை பேசுவோமே. ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார் 4 பேரை பேசுவோம். ம். இவங்க மேல ஒரு கண்டென்ட் ரீதியான படம் எடுக்கிறதுலயே ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு இல்லை சார், இப்போ நீங்கள் ரஜினி சார் so far is concerned, ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் காலா, கபாலி, அந்த தர்பார், அந்த அண்ணாத்த எல்லாமே ஃபெயிலியர் படம் தான் அது. எதுவுமே நான் ஹிட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கடுத்து ஜெயிலர் அப்படி நின்னார். அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாப்பஸ்ட் கலெக்ஷன் ஜெயிலர் தான். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் விஸ்வரூபம் வந்து நோ லாஸ் நோ கெயின், இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சின்ன ஒரு நஷ்டம் ஏற்பட்ட படம் தான். அதுக்கப்புறம் பாபநாசில் எழுந்து நின்னார் அவர். அதுக்கப்புறம் விக்ரமில் எழுந்து நின்னார். ஸோ அதுக்கடுத்து யார் சொன்னீங்க சார்? அதுக்கப்புறம் விஜய் சார், அஜித் சார். விஜயை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் ப்ளஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு புலின்ற ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். அது பீஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அதுவும் அந்த கேஜிஎஃப் வந்ததுனால முதல் நாள் பீஸ்ட், அடுத்த நாள் கேஜிஎஃப், அது 6 நாளில் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட்டு பீஸ்ட். 7வது நாள் அந்த பீஸ்ட் போட்ட தேட்டரில் பூரா கேஜிஎஃப் போடுறாங்க. இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது, நான் உணர்ந்தது, நான் அனுபவித்தது. அப்புறம் அடுத்த ஆர்டிஸ்ட் அடுத்து அஜித் சார். அஜித் வந்து விடாமுயற்சி மிகப்பெரிய ஃபெயிலியர். 4 மாதத்தில் அந்த குட் பேட் அக்லி அப்படி எந்திரிச்சு நின்னார். இல்லை மிகப்பெரிய கலெக்ஷன், தமிழ்நாடு மாத்திரம் இல்லை வேர்ல்டு வைடே பெரிய கலெக்ஷன். அந்த படம் டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே பெரிய அளவு விற்றுருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். இப்போது இந்த டாப் ஆக்டர்ஸை அஸ் அ கமர்ஷியல் ஆக்டர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒரு கண்டென்ட் ரீதியான படங்கள், இப்போ நம்ம மம்முட்டி சார் எடுத்துப்போம், ஆர்எல்ஸ் நம்ம வந்து ஜெயராம் சார், யாரே எடுத்துப்போமே, அதர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலுமே ஒரு கதை இருக்கக்கூடிய ஒரு கிராஃப்டபிள் ஃபிலிம்ஸில் நடிக்கிறாங்க. அது சண்டை இல்லை, ரொம்ப. இப்போ நீங்கள் இந்த மலையாளத்தில் தொடரும் படம் பார்த்தீங்க? ஆமாம் சார், மோகன்லால் சாரோட படம் பார்த்து மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க பண்ணுறப்போ இங்கே தமிழில் இவங்க நம்ம நடிகர்களை வச்சு அது மாதிரி கமர்ஷியல் இல்லாத படங்கள் எடுக்க முடியாதா சார்? எடுக்கலாம். இப்போ பாபநாசம் கமர்ஷியல் படம் இல்லை சார், நான் கமர்ஷியல் சார். அப்புறம் என்ன? ஏன்னா அந்த குடும்பஸ்தன் கமர்ஷியல் படமா? குடும்பஸ்தான் நான் கமர்ஷியல், பட் குடும்பஸ்தான்ல இருந்த கேஸ்ட் ஒரு சின்ன கேஸ்ட் தான் சார். மணிகண்டன் சார் இவங்கள மாதிரியான நாட்கள் தானே இருந்தாங்க சார். எல்லாருமே வரும்போது சின்ன ஆர்டிஸ்ட் தான் சார். இப்போ இன்னைக்கு இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி போயிட்டுருக்கு, எக்கச்சக்கமான வசூல் தானே ஆகிட்டு இருக்கு. வை நாட்? டு பி ஃப்ராங்க், நீங்க தான் முதல்ல அந்த ஸ்டேஜில் உடைச்சிங்கன்னா அந்த ஈவெண்ட்ல இருந்தேனா? எஸ், அந்த ஈவெண்ட்ல நீங்க சொல்ற, அதாவது படைத்தலைவன் படத்தோட ஆடியோ நான் தான் அதை நான் ரிவீல் பண்ணேன். ஏன்னா நான் அங்கே தான் இருந்தேன். எங்க எல்லாருக்கும் ஒரு சைலன்ஸ், எங்க எல்லாருக்குமே அந்த ப்ரெஸ்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு சைலன்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட போட்டி என்ன படம் வந்தது அப்படிங்கிறது தெரியும். எஸ் அப்படின்றப்போ இவ்வளோ ஃப்ராங்கா ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு நீங்க அதுக்கப்புறம். நான் யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு பயப்படுவேன், மனசாட்சிக்கு பயப்படுவேன், எங்க அப்பாவுக்கு பயப்படுவேன். இதை தவிர யாருக்கும் பயப்படவே மாட்டேன். எனக்கு அந்த நெசசிட்டியே இல்லை. நான் ஐ எம் பிளஸ்டு வித் மை ஃபேமிலி அண்ட் மை லைஃப். எனக்கு எல்லாமே ஓகே. ஸோ என்னோடய மனசில் பட்டதை, எனக்கு தெரிஞ்சதை நான் 4 பேருக்கு சொல்லணும். இதில் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்கிறேங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ரொம்ப பேர் ஃபோனில் எனக்கு கூப்பிட்டு எனக்கு கேட்பாங்க. எனக்கு மீடியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு டச் இருக்குது, ஒரு 20 வருஷமாக ஒரு டச் இருக்குது. அப்போ அவங்க தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் உள்ள ஒரு கேதரிங்கில் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ரீச் ஆல், வேர்ல்டு வைடாக அது போயிடும். அன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ரீச் சார். அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா? சூர்யா ரசிகர்கள்ங்கிற போர்வையில் சில அடிமைகள், சில முட்டாள்கள் எனக்கு ஃபோன்லாம் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணணும்னு. நான் அவங்க எவன் ஃபோனையுமே எடுக்கல. என் ஃபோனை கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ணிட்டேன், ராஜேஷேகர் பாண்டியனுக்கு டைவர்ட் போட்டேன். ராஜேஷேகர் பாண்டியன் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், சூர்யாவினுடைய ஒரு அத்தியந்த நண்பர். அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், நோன் கான்டாக்ட் மட்டும்தான் எடுப்பார், வேறு எவன் ஃபோனையும் எடுக்கவே மாட்டார். ஸோ அவர் எவன் ஃபோனையுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் என்னோடய ட்விட்டரில் வந்துட்டு ஏதோ கருத்தெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. பட் நான் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, சூர்யாங்கிற பையன், அந்த தம்பி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். ஒரு அயன் படம், ஒரு சிங்கம்ங்கிற படம், அந்த காக்கா காக்க, இந்த மாதிரி எவ்வளோ படங்கள், நிறைய படங்கள் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. நிறைய 7ஆம் அறிவு, அந்த அன்றைக்கி ஸ்டேஜ்லேயே சொன்னேன் நான். 7ஆம் அறிவு முருகதாஸை பற்றி நான் பேசணும் நான். சார் 7ஆம் அறிவுலாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 hour பார்த்துட்டு ஐ வாஸ் ஷாக்டு. அதாவது முருகதாஸும் அப்படி பண்ணியிருந்தார், சூர்யாவும் அப்படி பண்ணியிருப்பார். அந்த ஒரு சீனில் அந்த 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 எல்லாருக்குமே அந்த ஏதோ ஒரு அம்மை மாதிரி ஏதோ ஒரு நோய் வந்துடும்.
அந்த ஒரு குழந்தைய தூக்கி போட்டுருவாங்க. அந்த 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 அவரோட அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ட்ரெஸ்ஸில் அப்படி இப்படி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தோன்னே அந்த குழந்தை நிற்கும். அந்த அம்மா அப்பா முகத்துல எல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு. ஸோ அதுதான் டைரக்ஷன். அதுதான் ஒரு முருகதாஸ். ஆச்சரியம், நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம். நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே உலகத்தில் உள்ள அந்த படம் பார்க்குற அவ்வளோ பேருக்கும் ஆச்சரியம். ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு நிறைய ஒரு மாதிரி மாற்றான அந்த 24 நிறைய ஃபெயிலியர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 படம் இதுக்கு போனார், ஓடிடிக்கு போனார். அந்த ஜெய் பீம் அதெல்லாம் போனார். அந்த ஓடிடியில் ஜெய் பீமு சூரரை போட்டு போனதில் நமக்கு அப்ஜெக்ஷனே இல்லை. அந்த பொன்மகள் வந்தால் போனார் இல்லையா, அப்போ எனக்கெல்லாம் சில வருத்தங்கள். அதாவது அப்போ வந்து கோவிட்-19 சினிமா மாத்திரம் இல்லை, உலகமே முடங்கி இருக்கிற நேரத்தில் நான் மட்டும் தப்பிச்சுக்குவேன்னு சினிமாவிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து ஜெயிச்ச ஒரு குழந்தை, ஒரு பையன் வந்து அது மாதிரி போகக்கூடாதுன்னு ஒரு அபிப்பிராயம். இது வேண்டாம் இந்த முயற்சி அப்படின்றத நம்ம அவருக்கு சொன்னோம், அவர் கேட்கல. அதுதான் வருத்தமே ஒழிய சூர்யா மேலே வேறு நமக்கு ஒன்றும், அவர் ஜெயிச்சா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆத்மா நான் தான். தோத்தா கண்டிப்பாக வருத்தப்படுவேன். ஏன்னா எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே தோக்கக்கூடாது, எந்த ஒரு சினிமாவுமே தோக்கக்கூடாது. எல்லாருமே ஜெயிக்கணும், எல்லாருமே லாபமாக இருக்கணும். இன்னொரு சார் ஒரு ப்ரொடியூசர், அவர் யாராக வேணா இருக்கட்டும், பேர் கூட நான் சொல்ல விரும்பலை. அவர் ஜெயிச்சார்னா இன்னொரு 4 படம் எடுப்பார். இன்னொரு 4 படம் எடுத்தார்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சுயநலம் தான் சொல்கிறேன். எனக்கு தியேட்டருக்கு 4 வாரம் கண்டென்ட் கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ எல்லா தயாரிப்பாளரும் ஜெயிக்கணும், அதுதான் நம்ம ஆசைப்படுறோம். அதில் நம்ம யார் மேலேயும் வெஞ்சன்ஸ் கிடையாது. ஒரு படம் நல்லா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது சொல்கிறோம், பீஸ்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம், விடாமுயற்சி ஃபெயிலியர்னு சொல்கிறோம், அந்த அண்ணாத்த ஃபெயிலியர்னு சொல்கிறோம், தர்பார் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? ஃபெயிலியர் தான். இப்போ இந்தியன் 2 ஃபெயிலியர் தான். எனக்கு கமல் வேண்டியவர், அவர் சங்கர் வேண்டியவர், அதெல்லாம் கிடையாது. எனக்கு கலெக்ஷன் நான் தியேட்டரில் பார்க்குறேன். ஐ எம் ஹேவிங் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு. எனக்கு எல்லா தியேட்டர் ஓனருடைய பர்சனல் நம்பர் தெரியும், அந்த தியேட்டர் மேனேஜர் நம்பர் தெரியும். அவங்கள கூப்பிட்டு காலையில் ஒரு 11:15 அந்த என்ன நம்பர்னு என்னால் வாங்கிட முடியும். ஸோ வாங்கிட்டோம்னா நமக்கு அது விஷயம் தெரிஞ்சு போயிடும். 2வது சினிமா ரிசம்பிள்ஸ். திருத்தணியில் காலையில் 11:15 என்ன கலெக்ஷன் ஆகுதோ, என்ன நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் படம் பார்க்குறானோ, த சேம் வில் ரிஃப்ளெக்ட் இன் கன்னியாகுமரி ஆல்சோ. ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே கூட இங்கே குறைச்சி, அதெல்லாம் சும்மா ஒரு சினிமாவில் பொய்யான விஷயங்கள். ஸோ அங்கே என்ன கலெக்ஷனோ அதே தான் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். இடையில 4 இடத்துல செக் பண்ணால் போதும். திருத்தணி 1, விழுப்புரம் 1, திருச்சி 1, மதுரை 1, திருநெல்வேலி 1, 5 ஃபோன். நம்ம சினிமாவை டிசைட் பண்ணி முடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ யாருடைய படம் வெற்றினாலும் வெற்றின்னு சொல்ல போகிறோம், பெரிய கலெக்ஷன்னாலும் பெரிய கலெக்ஷன் சொல்ல போகிறோம். எந்த இடத்துலையுமே நான் வந்து பெய்டு ரிவ்யூவர் கிடையாது. இப்போ உங்களோட சேனலில் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார், நான் வந்துட்டேன். உங்கள்கிட்ட ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன். அதிகமாக போனால் ஒரு டீ மாத்திரம் குடிப்பேன். வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே ஒரு பைசா கூட நான் வாங்குறது கிடையாது. இது என்னுடைய பாலிசி மேட்டரை நான் வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு ரெவன்யூ வந்தால் எனக்கு சந்தோஷம் தான். பட் என்னோட ரெவன்யூவை கடவுள் எனக்கு பார்த்துக்குவார். ஸோ தட்ஸ் மை பாயிண்ட். ஸோ இப்போ சூர்யா ரசிகர்களுக்கு உங்களுடைய மாலை முரசு மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, தம்பி எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, நல்ல படமாக ஒன்று ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து கொண்டாடுவோம்டா. ஓகே சார், ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒன்று போடுறாங்கல்ல சார் தியேட்டரில் வந்து, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாளே ஒரு கலெக்ஷன் வருது. சொல்லப்போனால் இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, ஸ்டேஜில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி இமாலய வெற்றி அதான் சக்ஸஸ்னு. இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ்நாடு கலெக்ஷன் ரெட்ரோவை விட கூடன்னு சொன்னீங்க, நம்ம தெளிவாக பேசிடுவோம். அடுத்த நாள் பேப்பரில் ரெட்ரோவோட கலெக்ஷன் சொல்லி ஒரு நம்பர்ஸ் போடுறாங்க. என்ன நம்பர் போட்டாங்க? இல்லை சார், ஒரு நம்பர் போட்டாங்க, 200 சம்திங் தான் சார் போட்டாங்க, ஒரு நம்பர் போட்டாங்க. அப்போ எனக்கு இங்கே சந்தேகம் என்னன்னா, ஒரு கான்ட்ரவர்ஷியல் வர்றப்ப ஒன்று அந்த நம்பரை போடுறாங்க, ஆர்எல்ஸ் அந்த படம் அதில் டொமினிக் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ. நான் ஒரு சம்மந்தப்பட்ட எனக்கு நான் இந்த நிமிஷம் நான் பேரை ரிவீல் பண்ண விரும்பலை. ரொம்ப அழகாக நான் கேட்டேன், எப்படிடா தம்பி இது 234 232 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். அது தியேட்ரிக்கல் அண்ட் நான் தியேட்ரிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. இன்க்ளூட் ஓடிடிஸ் ஆல்சோ இல்லை சார், அதான் நான் தியேட்ரிக்கல், தட் இஸ் கால்ட் நான் தியேட்ரிக்கல். ஓகே ஓகே ஓகே. நான் உடனே சிரிச்சிட்டு ஃபோனை வச்சுட்டேன். எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியல. எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வந்தது. எனக்கு நம்ம தமிழ்நாடு அளவில் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன கலெக்ஷன் பண்ணிச்சு, அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் நான், தமிழ்நாடு அளவில் ரெட்ரோ படம் ஃபஸ்ட்டு 4 days வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 44 கோடி ரூபா கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப்பில் முதல்ல தமிழ்நாடுக்கு உலகத்துக்கு சொன்னவனே நான் தான். ஸோ இப்போ சூர்யா மேலே எனக்கு ஒரு தம்பி மேலே ஒரு பெரிய கோபம் இருந்ததுன்னா நான் அதை சொல்லவே மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையான கலெக்ஷன் நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். இதுக்கு நீங்கள் என்ன சீல் வேணால் போட்டுக்கோங்க, என்ன வேணால் பிராண்டு பண்ணுங்கள், ஐ டோன்ட் பாதர், ஐ டோன்ட் மைண்ட்.
அதுக்கப்புறம் 5வது நாள் சூர்யா படத்தோட கலெக்ஷன் என்னங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு திரும்பவும் நான் சொன்னேன், நான் சூர்யா படம் இதுக்கு நம்ம அந்தணன் இருக்கார் இல்லையா, அந்த வலைபேச்சு, அவர் கூட சொன்னார், அவர் ஏதோ ஒரு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாளே நான் அந்தணனை கூப்பிட்டேன், அந்தணன் நீங்கள் வாங்க. ஏன்னா அந்தணன் எனக்கு ஒரு 15 வருஷத்தில் ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டிவியில் உட்காருவோம். ரெட்ரோ கலெக்ஷனை நீ டிஸ்கஸ் பண்ண, நானும் டிஸ்கஸ் பண்ணுறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எது தப்பு சரின்றதை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்போ சொன்னார், எனக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, என்னால் வர முடியல, நம்ம நாளைக்கு பேசிடுவோம் சார் சொன்னார். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் ஐ எக்ஸ்பெக்ட் ஃபோன் ஃப்ரம் அந்தணன், பட் நோ ஃபோன் கால்ஸ். ஆனால் என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒரு நல்ல நண்பர், அது வேறு விஷயம். இப்போ சார் அதான் அப்போ ஒரு நம்பர்ஸ் ஆஃப் கலெக்ஷனை வந்து நம்ம டெலிவர் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க பிஸ்னஸ்க்கு அது பாதிப்பாக இருக்குமா சார்? அதனால தான் அது வந்து கம்பல்ஷன் விடுறாங்களா சார்? யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அண்ட் மோரோவர் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்தே தப்பான கலெக்ஷன் போடுறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த ஹீரோ ஹாப்பி ஆகிட்டார்னா அடுத்த கால் ஷீட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க ஒரு தப்பாக நம்புகிறாங்க. தட் இஸ் அ மெயின் ரீசன். இப்போது அதில் எனக்கு சந்தேகம் என்னன்னா, நம்ம முதல்ல ஒரு டாப் 4 ஹீரோஸ் பற்றி பேசினோம். அவங்க தான் எத்தனை படம் ஃப்ளாப் கொடுத்தாலும் அடுத்தடுத்த படத்துக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது கீழே இருக்கக்கூடிய நடிகர் அப்கமிங் ஆக்டர்ஸ்லாம் ஒரு படம் 2 படம் அடி ஆகிட்டாலே அதுக்கப்புறமா அவங்களோட சேலரிங்கிறது குறையில சார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம விஜய் சார் யாருடைய சம்பளமும் குறையல, நீங்கள் யூ ஆர் ராங். ஓகே சார். அதான் நம்ம சம்பளம் அதிகமாகிட்டே தான் போயிட்டு அதை பேசுகிறோம்ல. இப்போ வந்து இந்த படத்துக்கு இல்லை, இப்போ நீங்கள் இப்போ நம்ம மணிகண்டன் தம்பி இருக்கட்டும், அசோக் செல்வன் இருக்கட்டும், யாருடைய கால் ஷீட்டுமே கூட கிடைக்கல. எல்லாருக்குமே 1 வருஷம் 2 வருஷம் கால் ஷீட் ஷெட்யூல் இருக்கு. ஆமாம், எல்லாருக்குமே இருக்குது. அப்போ இந்த இடத்துல விஜய் சார்லாம் எடுத்துட்டோம்னா, இப்போ பீஸ்ட்டு ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான். அதுக்கப்புறமா வந்து கோட்டு, அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கும் ஏறுறதுல அந்தளவுக்கு பிஸ்னஸ் இருக்கா சார் இங்கே? பிஸ்னஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் சோஃபார் தமிழ்நாடு தியேட்டர் கலெக்ஷன்ஸ் ஆர் கன்சர்ன்டு, அது வேறு ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட்ஸு, அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட்டு, ஹிந்தி, எஃப்எம்எஸ், தனித்தனியாக ஒரு பெரிய நம்பர் வந்துகிட்டே இருக்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ளஸ் வந்தால் ஓகே, அவ்வளோதான். இன்னொன்று, உங்களுடைய ஏற்கனவே ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இப்போ நான் சொல்கிறேன், ஜனநாயகன் படம் அந்த தம்பிக்கு கடைசி படம் அல்ல. இந்த படத்தை முடித்துவிட்டு நான் தீவிர அரசியலுக்கு வருகிறேன்னு தான் சொன்னார். அப்போ இது என்னுடைய கடைசி படம்ங்கிற வார்த்தை அவருடைய எந்த ஒரு டெக்ஸ்ட்லையும் வரவே இல்லை. ஆடியன்ஸ் நிறையா பேர், விஜய் ரசிகர்கள் நிறையா பேருக்குமே ஒரு தாட் என்ன அப்படின்னா, ஓகே இதுதான் வந்து தளபதியோட கடைசி படம்ன்ற நம்பிக்கை அவங்க இருக்காங்க. இந்த ஒரு ஹைப்புமே ஃபாரின் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இப்போ இன்னொன்று சொல்கிறாங்கல்ல, அடுத்த விஜய் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் ஒரு நியராக அது பயங்கர டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. அடுத்த விஜய் யாருமே இல்லை டொமினிக், ஒரே ஒரு விஜய் தான். அந்த விஜயோட பிஸ்னஸ் அந்த ஒரு 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 நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை வேற யாராவது ஒரு நடிகர் வந்து எட்டி பிடிப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா யாராக வேணா இருக்கலாம். எந்த கான்ஃபிடன்ஸ் சார் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்களே, அவருக்கு இது கடைசி படம் கிடையாது, திரும்ப வந்துடுவார்னு வந்தால் இப்போ கமல்ஹாசன் சம் சோர்சஸ் இப்போ கமல் சாருக்கும் அதானே நடந்தது. ஏன்னா ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் வந்தார் அவர், ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் இல்லை, எந்த டிக்ளரேஷன் பண்ணல. ஒரு படம் பண்ணார், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் வந்தார், ஃபுல்லாக பிரச்சாரத்துலேருந்து எல்லாமே இருந்தார், அரசியலில் ஒரு விதமான அடி விழுந்தது. அதுக்கப்புறம் திரும்ப திரைப்படத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. 2ல் அவர் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரியான ஒரு நிலை விஜய் அவர்களுக்கு வருமா சார்? இல்லை சார், அவர் சினிமாவுக்கு வர்றாருன்னு நான் சொல்லலை சார். ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் இல்லைன்னு சொல்கிறேன். அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கலன்னா விட்டுருங்க. திரும்ப வந்தாலுமே சார், திரும்ப அடுத்த படம் பண்ண வராரு, ஜனநாயகனுக்கு அடுத்து ஒரு அரசியலை தாண்டி படம் திரும்ப அவர் அடுத்த படம் பண்ணினால் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஓடும். சேலரி, அந்த டெடிகேஷன்ஸ் அது குறைகிறது, அந்த பிஸ்னஸில் பாதிப்பு, அதெல்லாம் எதுவுமே சார் அதெல்லாம் அவர் தான் சார் டிசைட் பண்ணுவார். இந்த படத்துக்கு பிறகு அடுத்த ஒரு படம் பண்ணும்பொழுது யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு முதல்ல டிசைட் பண்ணுவார், யார் டைரக்டர் டிசைட் பண்ணுவார், அப்புறம் சம்பளம் டிசைட் பண்ணுவார். இல்லை என்ன தப்பு இருக்குது? இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது, நீங்கள் இது எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்பீங்க. ஒரு காலத்தில் வந்து 60வது நாள் வெற்றி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை தியேட்டரில் 60 நாள் ஓடுதுன்னா 50 நாள் ஓடுதுன்னா அந்த போஸ்ட்டை 51ஆம் நாள் தான் ஓட்டுவோம். 50 நாள் ஓடி முடிச்சதுக்கப்புறம் தான் ஓட்டுவோம். இன்னைக்கு படம் ரிலீஸாக 7வது நாள், ஒரு வாரமாகவும் 2வது வாரம்னு விட்டுறாங்களா சார்? இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நீ இன்னும் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நான் வரிசையாக பார்க்க இல்லை, நீ அப்டேட் ஆகலை, நீ அப்டேட் ஆகலை. நான் சொல்கிறேன், எப்படி சார் படம் ரிலீஸ் ஆன சாயங்காலமே வெற்றி விட. சரி, ஓகே சார், நீ அப்டேட் நான் ஒரு பக்கம் இப்படி ஷாக் ஆகிட்டேன் சார். இல்லை நம்ம தான் பார்த்தோமே, ஒரு வாரத்தில் போட்டிருக்காங்களேன்னு. படம் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு ரிலீஸ், சாயங்காலம் 5:30 மணிக்கு சக்ஸஸ் மீட், அப்படி போயிட்டு இருக்கு சினிமா. இது எல்லாம் ஒரு ஆரோக்கிய சினிமா இல்லைன்றத ஒரு எடுத்துக்கிட்டேன். இதை நான் நகைச்சுவையாக எடுத்துக்கிறேன். சரி, நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க பணம் ஒரு கிரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க, பில்லு அவர் ப்ரொடியூசர் தான் பே பண்ணுறாரு. இதில் நமக்கு என்ன கருத்து இருக்குது? உண்மை கருத்தே இல்லையே. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன ஒரே ஒரு வருத்தம் இருக்குது, அந்த பார்ட்டிக்கு நம்மளையும் கூப்பிடலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அப்படியே அது அவ்வளோதான். நான் இதை ஏன் இவ்வளோ போய் சாப்பிட்டு வந்துடலாம்ல. உங்ககிட்ட அழுத்தமாக கேட்டதுக்கு நீங்கள் முதல்ல ஒன்று சொன்னீங்க,
நம்மளால முடிஞ்ச அளவு மக்கள் கிட்ட ஒரு சில விஷயத்தை எடுத்து சொல்லணும்ன்றதுல அதனால தான். ஏன்னா எல்லாருக்கும் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓடாத படத்துக்கெல்லாம் சக்ஸஸ் மீட் வைக்காதீங்கன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது. இதை நானும் திருப்பூர் சுப்பிரமணிய சாரும் பல இன்டர்வியூஸில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கோம். அது அவங்க கேட்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அவங்க கேட்கலன்னா அதுக்காக நம்ம வருத்தப்படவும் முடியாது. நமக்கு வேறு வேலை ஆக்கப்பூர்வமான பணிகள் இருக்குது. அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே சார். நான் டைரக்டர் வியூவா நம்ம முருகதாஸ் சாரை பேசுவோமே. ஒரு பக்கம் மேளாமறிவு ஒரு நல்ல ஹிட் கொடுத்தாரு. துப்பாக்கி அதிபயங்கரமான ஹிட்டு. கத்தி அடுத்து அதிபயங்கரமான ஹிட்டு. அதுக்கப்புறமா தர்பார் கொஞ்சம் மோசமான ஒரு நிலைக்கு வந்தார். ஸ்பைடர் அதான் அதான் அடுத்து அதான் சார் ஸ்பைடர். அது ஸ்பைடர் படத்தில் எனக்கு பர்சனல் ஒரு டிசப்பாயின்மெண்ட். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் திருப்பதி பிரசாத்னு சொல்லிட்டு அங்கே திருப்பதியில் ஒரு 20-25 தேட்டரு அவர் கண்ட்ரோலில் இருக்குது. எனக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த பூஜையிலேருந்து அந்த ஆடியோ வரைக்கும் முதல்ல ஆடியோவை கலைவான அரங்கத்தில் வச்சு ஆடியோ பண்ணார். அப்போ என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். நான் போயிருந்தேன். ஃபஸ்ட் ஷோவில் உட்காந்துருந்தேன். இப்போ கூட நீங்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். என் பக்கத்தில் தான் ரகுல் பிரீத் சிங் அந்த படத்தோட ஹீரோயின் அந்த பொண்ணு உட்காந்துருக்கோம். அந்த படத்தை நான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட எஸ்ஜே சூர்யா எல்லாம் இருக்கிறதுனால ஒரு 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 மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். பட் அந்த படம் வந்து டு த கோர் ஃபெயிலியர் அது. ஸோ அதான் சொல்கிறேன், எல்லா டைரக்டர்ஸ்க்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். டாப் டைரக்டர்ஸாக இருந்து கொஞ்சம் ஒரு தோல்வியான படத்தை கொடுத்து திரும்பவும் ஒரு பெரிய ஹீரோ அப்ரோச் பண்ணும்போது ஹீரோவோட தலையீடு இருக்குமா சார்? கதையில் இந்த மாற்றங்கள் கொடுங்க, இல்லைனா எனக்கு வந்து இப்படி ஒரு ஸ்லோமோ வைங்க எனக்கு. சார் எல்லா படத்துலையுமே ஹீரோவோட தலையீடு இருக்கும் சார். ஹீரோவோட தலையீடுகள் அதிகமாக போயிட்டதுனால தான் ஏவிஎம்லாம் படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க சார். வேல்யூவான பாயிண்ட் சார் இது. அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சரவணன் சார் ரொம்ப நெருங்கிய நம்பர். இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். அவங்களுடைய கம்பெனியினுடைய ஒரு படத்தோட பேட்டர்ன் என்னன்னா, இன்றைக்கி டேட்டில் பூஜை அன்றைக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி டேட்டில் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற ஹீரோஸ் வச்சுக்கிட்டு அவங்களால ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ண முடியல. அதனால தான் அவங்க தயாரிப்பை நிறுத்திட்டாங்க. மல்டிபிள் கால் ஷீட்ஸ் கொடுக்குறது ஒரு இஷ்யூவா சார்? இப்போ ஒரு 40 நாள் படம் தரணும், உங்கள்கிட்ட நான் ஒரு கால் ஷீட் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸோ கால்டு பெரிய ஹீரோஸ் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க யாருமே மல்டிபிள் கால் ஷீட் கொடுக்குறதே இல்லை. கிடையாது. ஒரு படத்துக்கே அவங்க 2 வருஷம் எடுத்துக்கிறாங்க. ஸோ எங்கே இருக்குது மல்டிபிள் கால் ஷீட் யார் கொடுக்குறாங்கன்னா, யோகி பாபு கொடுக்குறாப்படி, நாசர் சார் கொடுக்குறாரு. இவங்க தான் மல்டிபிள் கால் ஷீட். நண்பன் பிரகாஷ்ராஜ் இருக்கான், அவன் மல்டிபிள் கால் ஷீட் கொடுக்குறான். அந்த மாதிரி உள்ளவங்க தான் மல்டிபிள் கால் ஷீட்டை ஒழிய ரஜினி சார், விஜய், சூர்யா, கமல் சார், அஜித், தம்பி சூர்யா, விக்ரம், தனுஷ் யாருமே மல்டிபிள் கால் ஷீட்டு. தனுஷ் கொடுக்குறாப்படி, ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தனுஷ். எனக்கு அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழ் இயக்குநர்கள் எடுத்துமே ஏஆர் முருகதாஸ், சங்கர், அதுக்கப்புறம் அட்லி, இவங்க 3 பேரும் தமிழில் வந்து நல்ல ராங் கம்பேரிசன் இல்லை சார். என்னன்னா முருகதாஸ், சங்கர், அட்லி என்னன்னா சார் ராங் கம்பேரிசன் இல்லை சார். என்ன அப்படின்னா, இவங்களாம் கமர்ஷியலாக ஒரு நம்பர்ஸ் கொடுத்தவங்க. இவங்க அதர் லாங்குவேஜில் போய் படம் பண்ணுறாங்களா? ஸ்பைடர், கேம் சேஞ்சர், அதுக்கப்புறமா இப்போ இது பேபி ஜான் பண்ணார், யார் அட்லி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணார். அதர் லாங்குவேஜில் போகிறப்ப எங்கே சார் ஃபெயிலியர் ஆகுறாங்க? அதுக்கான கம்பேரிசன் தான் தவிர இவங்க வந்து இப்படிப்பட்ட ஜாம்பவான் கிடையாது. இவங்க வேற லாங்குவேஜ் சொல்கிறாங்களா சார்? ஜானர் வேற. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன்கிற படம் நம்ம ஊரில் மிகப்பெரிய சக்ஸஸ். கப்பலோட்டிய தமிழன்கிற ஒரு படம் மிகப்பெரிய சக்ஸஸ். இதே படம் ஆந்திராவில் போனால் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா அங்கே உள்ள மக்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு தெரியாது. இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சிரஞ்சீவி ஒரு படம் நடித்தார். அங்கே உள்ள ஒரு பேசிக்காக ஒரு ஒரு இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி அங்கே அந்த படம் மிகப்பெரிய ஹிட். இங்கே அந்த படம் ஒரு மிகப்பெரிய இப்போ அம்மன் ஒரு படம் வந்துச்சு. அங்கேயும் அம்மன் தான், இங்கேயும் அம்மன் தான். அங்கேயும் அதே பக்தி தான், இங்கேயும் அதே பக்தி தான். அது மாதிரி உள்ளது ஓடிடும். நீங்கள் வேறு சில ஜேனரில் போகும்பொழுது தமிழ் ஜேனர் வேறு, இங்கிலீஷ், தெலுங்கு வேறு, கன்னடா வேறு. இப்போ காந்தாரா வந்து எல்லா இடத்துலையும் பெருசாக வந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு ஜானரில் வந்தது. இதான் விஷயம். இப்போ தியேட்டர் குறித்து அதிகமாக பரப்பப்படும் வதந்தியோ, டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது, பார்க்கிங் அதிகமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியை ஒரு 4 பேர் போயிட்டு வந்தால் 2000 ரூபாய் செலவாகுது. இதனால தான் தியேட்டரில் போய் படம் பார்க்க முடியல. இதுக்கு எனக்கு ஒரே ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளாக கேட்டுறேன், கேளுங்க சார். 4 பேர் போயிட்டு வந்தால் 2000 ரூபாய் ஆயிடுது. ஆமாம், எனக்கு ஒரு பிரேக்கப் கொடு. இல்லை சார், அந்த 2000 ரூபாய்க்கு ஒரு பிரேக்கப் கொடு தம்பி. ஒரு டிக்கெட் வந்து ஒரு 190 வச்சுப்போம் சார். ஆவரேஜ் 190. 4 பேருக்கு எவ்வளோ? அது ஒரு 800. பார்க்கிங் வந்து ஒரு 30 rupees வச்சுப்போம்.
அப்போ எவ்வளோ 830 ரூபா ஆச்சு. 830 ரூபா. பாப்கார்ன் அதுக்கப்புறமா அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துப்போமே 4 பேருக்கு அப்படி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 830ங்கிறது இஸ் எ மஸ்ட். ஓகே, ஃபார் டிக்கெட் கண்டிப்பாக அது இருந்தால் உள்ள போக ஏன்னா 800 ரூபா இருந்தால் உள்ளே போக முடியும், 30 ரூபா இருந்தால் வண்டி நிப்பாட்ட முடியும். இது 2 மஸ்ட். பாப்கார்ன் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உன் இஷ்டம். நீ பிவிஆர் சத்தியமில் உள்ளே போனீங்கன்னா 210, 240, 290, 380, 480 5 விதமான பாப்கார்ன் வச்சுருக்கான். நீ என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாமே. நீ உன்னால் 210 முடியும்னா 210 சாப்பிடு, 480 முடியும் 480 சாப்பிடு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாயிட்டேன், ரொம்ப சலிச்சு போயிட்டேன். யாருனா ஒரு மீடியா பர்சன் ஒரு காரை எடுத்துக்கோங்க, ஒரு எதில் வேணால் ட்ராவல் பண்ணுங்கள், மதுராந்தகத்தில் போய் பாப்கார்ன் விலை என்னன்னு கேளு, உளுந்தூர்பேட்டையில் பாப்கார்ன் விலை என்னன்னு கேளு, திருச்சியில் கேளு, மணப்பாறையில் கேளு, காங்கேயத்தில் கேளு, நாமக்கல்லில் கேளு. அதை ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே 30 ரூபாய் தான் விற்றுட்ருக்கான். திருச்சியில் 30 சார்? எஸ். எங்கே சார் திருச்சியில் 30? திருச்சியில் இந்த தேட்டர் படம் பார்த்துருக்க சொல்லு. நான் சோனாமினா, மேரிஸு, அதுக்கப்புறமா ராமகிருஷ்ணா ஒரு தேட்டர் இருக்குல்ல சார், ராமகிருஷ்ணாவில் பார்த்துருக்கேன். இப்போ என்னுடைய செலவில் ராமகிருஷ்ணா தேட்டருக்கு போவோம். பாப்கார்ன் விலை 31 ரூபான்னு நீ சொல்கிறது பூரா நான் கேட்குறேன். ஆனால் இப்போ ராமகிருஷ்ணா தேட்டரை இடிச்சுட்டாங்க, வேறு விஷயம். அது தேட்டர் வாஸ் டிமாலிஷ்டு. ஆனால் ராமகிருஷ்ணா தேட்டரை இடிக்கிற வரைக்கும் பாப்கார்ன் விலை 30 ரூபா தான். நீ உடனே எல்ஏ மாரிஸ்ன்னு சொன்னீங்கன்னா, எல்ஏ மாரிஸில் 3 விதமான பாப்கார்ன் கொடுக்குறாங்க அவங்க, 3 ரேட்டு கொடுக்குறாங்க அவங்க. சோனாமினாலே அது மாதிரி தான். ஆமாம். இப்போ அந்த ஒரு கருத்தை வைக்கிறாங்க இல்லை சார்? ஏன்னா அதுதான் எனக்கு டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் ரொம்ப நேரமாக இது ஓடிடிக்கான ஒரு ப்ரொமோஷனாக எடுத்துக்கிறது இல்லை. அதாவது ஒரு நெகட்டிவாக சொன்னால் கேட்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறது, அவ்வளோதான் விஷயம். இந்த இன்டர்வியூவால் உங்கள் மூலமாக ஒரு விஷயம் நான் கேட்டு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி உங்கள் வாழ்க்கையில் இல்லை நீங்கள், அதனால் நான் அந்த வார்த்தையை மறந்துட்டேன். ஓடிடியின் வருகை திரையரங்குகளை பாதிக்குதா சார்? இல்லை. இன்னைக்கு ப்ரெசண்ட் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓடிடியே இப்போ ரொம்ப ஒரு மாதிரி அவங்களே ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு எல்லா ப்ரொடியூசர்ஸுமே தே ஆர் ஃபோர்ஸ்டு டு கம் டு தியேட்டர். தியேட்ரிக்கல் வெற்றி தோல்வியை பொறுத்து தான் அந்த டிஜிட்டலுடைய விலையோ அந்த சேட்டலைட்டோடைய விலையோ அந்த நம்பர் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஸோ இப்போ அவங்க தியேட்டருக்கு தான் வருவாங்க. டிஜிட்டல் பாதிக்குதுன்னா எப்படி பாதிக்குதுன்னா, அந்த சின்ன படங்கள், அந்த சிறு முதலீட்டு படங்கள், அந்த தயாரிப்பாளர்கள் ஆஃப்டர் 4 வீக்ஸ்னு அவங்க அதுக்கு போய்ட்றாங்க. இப்போ அதை நம்ம 2 சங்கமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். ஆந்திராவில் இருக்கிற மாதிரி, ஹிந்தியில் இருக்கிற மாதிரி 8 வீக்ஸ் வேணும்னு கேட்டுட்ருக்கோம். அவங்களும் அந்த டிஜிட்டல் ப்ரொவைடர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். என்னென்னா, ஒரு சின்ன படம் வரும்பொழுது அவங்க டக்குன்னு சரி ஒரு 2 வாரத்தில் இதில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? 8 வாரம் கழித்து தான் வரும்ன்ற மாதிரி ஒரு நிலைமை உறுதியாக கான்ஸ்டண்ட்டாக வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே பழையபடி தேட்டருக்கு வந்துடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அந்த சின்ன படங்களுக்கு காலையிலே 12 பேர் வர்றான் இல்லையா? அது ஒரு 30 பேரோ 40 பேரோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலையில் 40 பேர் வந்துட்டான்னா அன்றைக்கி மொத்தத்தில் ஒரு 150 பேர் வந்துடுவான். அப்போ 15,000 ரூபா கலெக்ஷன் வந்துடும். அந்த படமும் சஸ்டெயின் ஆகிடும். அதுதான் நம்ம ஆசைப்படுறோம். ஓகே சார், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதை தாண்டி சினிமா சார்ந்து இது மாதிரி பரப்பப்படும் வதந்திகள் குறித்து பேசும் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வதந்திகளை நம்பாதீர்கள், ஒரே வார்த்தை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி டொமினிக்.